என்னது ரோஹித் சர்மா நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கு ஆட போகிறாரா? எஸ் கைஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் கைஸ், நம்ம ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்லலை, எக்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட்டர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மாதிரி ஒரு பிக் ஃப்ரான்ச்சைஸியை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் லீட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன். ஸோ எல்லா டீமும் 3 இந்தியன் ஒரு ஃபாரினரை ரிட்டைன் பண்ணுவாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அண்டு பும்ரா அண்டு சூரியகுமார் யாதவை இந்தியன் ஸ்லாட்டில் ரீட்டைன் பண்ணிவிடுவாங்க. அப்போ நம்ம ரோஹித் சர்மா ஆக்ஷனுக்கு வந்து தான் ஆகணும். அப்படி ஆக்ஷனில் ரோஹித் சர்மாவை சிஎஸ்கே பை பண்ணி வாங்கிட்டாங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சூப்பரான ரோல் இருக்குது. அது என்ன ரோல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கைஸ் பார்க்கலாம். அது என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரோல் தான். எஸ், நம்ம ருத்ராஜ் வந்து இப்போ 1 டவுனில் ஆடுறாரு. ஸோ ரோஹித் சர்மாவும் இன்னொரு பேட்ஸ்மேனும் ஓப்பன் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு வரணுமா, இல்லைனா ரோஹித் சர்மா வேறு ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடணுன்னா மறக்காமல் எந்த ஃப்ரான்ச்சைஸின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் கைஸ்.